ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மகாநதி சீரியல் ஷார்ட்டாக ரிவ்யூஸ் பார்த்துடலாமா. ஸோ இன்றைக்கி வந்து குமரன் வந்து கங்காவுக்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி விட்டுறாரு. ஸோ இதை வந்து காவேரி பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து அவங்க அம்மா பாயாசம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதையும் பார்க்குறாங்க. அவளுக்கும் கொடுங்க, எனக்கு கொடுக்குற இல்லாமல் அவனுக்கும் கொடுங்கன்னு கங்கா சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் தான் கவனிக்க முடியுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ காவேரி ஃபீல்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து குமரன் மாத்திரை எடு கங்கா அப்படின்றாங்க. கங்காவுக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் டானிக்கு பார்த்துட்டு, ஓ இதெல்லாம் குட்டி பாப்பா உனக்கும் நான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி மைண்ட் வாஷில் பேசிக்கிறாங்க. இதாக ஒரு ஷார்ட் முடியுது. அப்புறம் நம்ம விஜய் வந்து என்ட்ரி கொடுக்குறாருங்க. குமரனும் அவங்க அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம விஜயும் என்ட்ரி கொடுத்துறாரு. வா விஜய்னு மாமி சொல்கிறாங்க. இன்னும் 1 வீக் ஆகுன்னு அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு. ஆமாம் மாமி அப்படின்னு சொல்லிட்டு குமரனை பார்க்கும்போது அந்த குழந்தை இந்த இப்போ ஸ்டில்லில் பார்க்குறீங்க இல்லையா, அது கொடுக்குறாரு. பட் குமரன் எதுவும் சொல்லாமல் போயிடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க மேலே போய் கங்காவை வந்து வாழ்த்துறாங்க, குமரனுடைய அம்மா. இந்த சீன் முடிஞ்ச பிறகு நம்ம காவேரி வந்து மெடிக்கல் ஷாப் போயிட்டு அந்த டேப்லெட் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தாங்க இல்லையா, அதை வாங்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோ உடனே ஷாக்காக போய் நடுவில் ஜம்ப் ஆகிறாருங்க. ஜம்ப் ஆகின்னு காவேரி ஷாக்குடு. என்னம்மா இந்த மாதிரி நான் மாமி மூலிமா விஷயத்தை கேள்விப்பட்டேன். உடனே நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு சும்மா 6 ஹவர்ஸில் பறந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் உனக்காக தான். ஸோ ஒரு நாளில் நடந்தது எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது, பட் கன்ஃபார்ம் தானே அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த அம்மா பயங்கர ஷாக்கு. இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல. பட் கடைசி வரைக்கும் காவேரி எதுவுமே சொல்லலை. நம்ம ஹீரோ எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, பட் இல்லை. சரி ஓகே, நம்ம ஆள் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக வெண்ணிலா வந்து நான் வந்து அவங்க மாமா வீட்டில் விட்டுட்டு வரலாம் தான் அவர் தேடி போனேன். பட் இதுக்குள்ளே நடுவில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன், சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கன்வர்சேஷன் தாங்க ரோட்டில் போயிட்டுருக்கு. ஸோ கியூட் விஜயோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஜாலியாக ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நல்லா இருக்குது. திடீர்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க. ஸோ அதை பார்த்து தாங்க விஜயை வந்து இப்படி ஷோல்டரில் கை வச்சு போ சீக்கிரம் போ, அம்மா வந்துட்டாங்க போ அப்படின்னு தள்ளி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மா கூட போய் காவேரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. டேய் நீ என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நானும் கடைக்கு தாம்மா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நான் நியர்பை இருக்கிற அப்போலோ ப்ரொமோஷனுக்காக சூப்பர் மார்க்கெட்டில் பேசிட்டு வரேன் அப்படின்னாங்க. அவங்களும் வந்து கன்வே பண்ணுறாங்க, ஆமாண்டி உனக்கு இப்போ செலவுலாம் நிறையா வருது, கங்காவும் வந்து நம்ம தானே பார்க்கணும். ஸோ அப்போலாம் சின்ன கடைகளில் ப்ரொமோஷன் நம்ம பற்றி பேசணும், பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணுறாங்க. ஒன்று நினச்சாலும் எனக்கு இதுவாக இருக்குது, அந்த தம்பி கூட உனக்கு விருப்பம் இருந்தால் போய் இருந்து நீங்கள் வந்து வாழு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மைண்டில் பாசிட்டிவ் மைண்டில் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ காவேரி வந்து என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை பற்றி கவலைப்படாத, நம்ம பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஷெடியூல் பேசிட்டு இன்றைக்கி எபிசோட் ஹாப்பியாக முடிஞ்சதுங்க. ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.